வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே. சமீபத்தில் கோழிக்கோடுன்னு நினைக்க கேரளாவில் அங்கே பஸ்ஸில் நடந்த ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா செயின் ரியாக்ஷன் மாதிரி ஒருத்தரோட உயிர் போயிருக்கு. உடனே எல்லாருமே ஒரு சைடு எடுத்து நிறைய நியாயங்களை சொல்லிட்டு இருந்தாங்க. இதானால் சமூகத்தில் ரொம்ப நாளாக நடக்கிற அவலம், அதில் இன்னைக்கு ஒருத்தரோட உயிர் போயிருக்கனால ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. கண்டிப்பாக பாதிக்கு இதில் ஒரு பார்வை இருக்கும். அதை குறித்து என்னன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். ஸோ இது மாலஸ்ட் பண்ணுறது, பஸ்ஸில் போகிறதுன்றது எல்லா ஊர்லேயும் நடக்கும். ஆனால் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யாராவது கேரளாவுக்கு கேட்பாங்க. இது கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ். இப்படி பஸ்ஸில் சும்மாவே இதுக்காக ரவுண்டு போகிறவங்களுக்கு ஏதோ ஒரு டேர்ம் கூட நான் படிச்சிருக்கேன், மறந்துட்டேன். இது இருக்குது. இது ரொம்ப அதிகமாக நடக்கும் கேரளான்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாரிங் இருக்குல்ல, ஒரு பொண்ணு வந்தால் பார்க்கறதுங்கிறது இதே அங்கே ரொம்ப மனசாட்சியெல்லாம் அதிகமாக செய்வாங்க அது மாதிரி அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த இன்சிடென்ட் நான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். இப்போ அந்த ஃப்ளாஷிங் மாதிரியான கேவலமான விஷயம் பார்த்துருக்கேன். பட் இதை பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு மனசு முழுசாக இதை நம்பவே தோணல. அவர் உயிரும் போயிருச்சு. இந்த க்ரௌட் இஸ் டிவைடட். ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லுங்கள். நானும் அதுக்கப்புறம் தான் இந்த செய்தி, அவர் இறந்துட்டாருங்கிறதுக்கு அப்புறம் தான் இந்த செய்தி ஆனதுக்கப்புறம் தான் நான் எல்லா வீடியோவும் பார்த்தேன். அது ஒரு இஸ்லாமிய கேரளா பெண் அந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கிறாங்க. இது என்ன நடந்திருக்குன்னு நம்ம பார்க்கும்பொழுது, இந்த பெண் வீடியோ எடுத்து போடுறாங்களே, இதுக்கு முன்னாடியே இது மாதிரி இது ஒரு ட்ரெண்டாகவே இருக்குது கேரளாவில். நீங்கள் சொன்னது போல் வாகனங்களில் வரும் பொழுது ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் மற்ற மாநிலங்களை விட கொஞ்சம் கேரளாவில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதாக சொல்லப்படுறாங்க. மேபி ஒருவேளை நெருக்கடி அதிகமாக இருக்குது அந்த கேரளா வாகனங்கள்லேயே. நம்ம தமிழ்நாட்டிலையும் நெருக்கடி இருக்கும். எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பெருநகரங்களில் தான் இருக்கும். சரி, கேரளா ஒருவேளை பஸ் கவுண்ட்ஸ் கம்மியா இருக்கா என்னன்னு தெரியல எனக்கு. அங்க நெருக்கடி எல்லா பஸ்லயுமே நெருக்கடியா மக்கள் நின்றுகிட்டு நெரிச்சல்ல போற மாதிரி ஒரு சூழல் இருக்கு. கேரளாவே துபாயில தான் இருக்கு. இதுல நெருக்கடி வேறையாங்க என்னன்னு தெரியல. ஒரு நிறைய பேர் அந்த பஸ்ல நெருக்கமா போற ஒரு சூழல் கேரளா அடிக்கடி இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது சில சந்தர்ப்பவாதிகள், சில தவறான சிந்தனை கொண்டவர்கள் அந்த பஸ்ல ஏறும் பொழுது இந்த ஒரு மால் இன்டென்ஷன், தப்பான ஒரு இன்டென்ஷன்ல பெண்களை தவறா அணுகிறதா இருக்கட்டும், இதா இருக்கட்டும், இது நடக்குது. இது கேரளான்னு மட்டும் இல்லை, எல்லா மாநிலங்களிலுமே இது நடக்குது. என் தமிழ்நாட்டிலேயே நடந்திருக்கு. நம்மளும் நிறையா நம்ம கண்ணு முன்னாடியும் கூட சில விஷயங்கள் நடந்திருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். இப்போ இதில் இந்த விஷயத்தை அங்கே கேரளாவில் இருக்கக்கூடிய பெண்கள் சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஹராஸ்மெண்ட் நடக்கும்போது முதல்ல அவங்க அதை பதிவு பண்ணுறாங்க. ஏன் இதை பதிவு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு நல்லது இருக்குது. ஒன்று என்னென்னா ஆதாரம், அதை ஒரு ஆதாரமாக அவங்க பயன்படுத்துகிறாங்க. இன்னொன்று என்னன்னா, இல்லை நான் தெரியாமல் தொட்டுட்டேன், தெரியாமல் தான் நான் அதை பண்ணேன் அப்படிங்கிற அந்த இதை உடைக்கிறதுக்கு அந்த காணொலி தேவைப்படுது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, நிறைய பெண்கள் இந்த மாதிரி ஒரு ஹராஸ்மெண்ட் அவங்களுக்கு செய்யப்படும் பொழுது அவங்க கேமராவோட ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணி அதை கொஞ்சம் ஒரு மாதிரி மறைச்சாப்பில் அது என்ன அங்கே நடக்குதுங்கிறத அவங்க எடுத்துடுறாங்க முதல்ல. ஸோ இது அவங்க கேரளாவில் இருக்கக்கூடிய சமூக வலைதளங்களில் இந்த மாதிரி ஒரு 4-5 பெண்கள் இதுக்கு முன்னாடியே, நான் சொல்கிறது கம்மியாக சொல்கிறேன், இது ஒரு ட்ரெண்டாகவே ஹராஸ்மெண்ட் அதிகமாக இருக்குங்கிறதுக்காக எடுத்து போடுறாங்க. இதை அந்த யூடியூப்ல இந்த இதுல எல்லாம் இந்த ரீல்ஸ்ல, அப்புறம் இன்ஸ்டாகிராம்ல வர ரீல்ஸ்லாம் அவங்க போடுறாங்க. அதுல ஒரு வியூ வருது, எல்லாரும் திட்டுறாங்க, அந்த ஆளுக்கு மேல நடவடிக்கை எடுங்கலாம் சொல்றாங்க. இதெல்லாம் இருக்கு. இது இப்போ இந்த ஒரு ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. இந்த ட்ரெண்ட்ல தான் இந்த பெண்மணியும் இப்படி ஒரு வீடியோ போடுறாங்க. அந்த வீடியோலையும் முழுக்க அந்த நபரை திட்டி இது பண்ணி அசிங்கமா பேசி தான் எல்லாம் கமெண்ட்ஸ் இருக்கு. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒரு நாள்ல இது வைரல் ஆகுது, இந்த வீடியோ வைரல் ஆகுது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் அந்த நபரோட வீட்டில் அவங்க அப்பா அம்மா போய் கதவை தட்டி இது பண்ணும்பொழுது அவர் கதவை திறக்கல. என்னன்னு சொல்லிட்டு கதவை உடச்சி உள்ளே போய் பார்த்தா அவர் விஷ மருந்து சாப்பிட்டுட்டு அவர் இறந்துட்டார், தற்கொலை பண்ணி செத்துட்டார். இப்படி செத்த உடனே எதனால செத்தாரு, ஏன் செத்தாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவருடைய சில ரிலேட்டிவ்ஸ் என்னவையா உன்னோட வீடியோ இப்படி வந்திருக்கு, என்ன நீ பாத்தியா, என்ன பண்ணியிருக்க நீ அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேள்வி மேலே கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. அப்போ இல்லைங்க, நான் எனக்கு என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லி அவர் புலம்பியிருக்காரு. ஸோ இதில் ஒரு இதாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த கீழே இருக்க கமெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் பார்த்தோன்னே அவர் ஒரு விரக்தியில், அவர் கல்யாணமாகி ஒரு குடும்பமாக இருக்கிற ஒரு நபர் தான் போல, எனக்கு தெரிஞ்ச ஒரு 40 வயசுக்கு இருக்கிற ஒரு நபர். அவர் அந்த ஒரு விரக்தியில் அவர் தற்கொலையே பண்ணிட்டார், இறந்தும் போயிட்டார். சரி, இப்போ அந்த காணொலி இதுக்கப்புறம் தான் சர்ச்சை ஆகுது, இதெல்லாம் பேச்சு பொருளாகுது. அப்புறம் அந்த காணொலி, அப்போ இந்த காணொலி நானும் பார்த்தேன். அதில் பார்க்கறதுல இந்த இதில் அவர் இறந்துட்டாரு போயிட்டாருங்கிறது தெரியாமல் நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னா, ஒருவேளை அவர் தப்பாக பண்ணுறாரோ அப்படிங்கிற ஒரு ஒரு சந்தேகம் வரும். சரி, இந்த சந்தேகம் அடுத்து நமக்கு என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, அந்த வீடியோவே ரெண்டு பகுதிகளாக இருக்கும். வீடியோ ரெண்டு பகுதிகளாக இருக்கும், வெவ்வேறு ஆங்கிள் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க, இப்போ நீங்கள் ஒரு பெண் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. நான் நினச்சிக்கிறேன், நான் பெண் ஆகிட்டேன், இப்போ பெண் ஆகிட்டீங்க.
இப்போ நீங்கள் ஒரு வாகனத்தில் இருக்கீங்க, ஒரு வாகனத்தில் இருக்கும்போது ஒரு ஒரு ஆள் வந்து உங்களை ஹராஸ் பண்ணுறதுக்கு பக்கத்துலேயோ இல்லை நெருக்கமாக வராருன்னா அவங்க இது ஒரு ஹராஸ்மெண்ட்டாக நடக்கணும், உங்களை ஒரு மாதிரி வெறிக்க வெறிக்க பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை தொடுறதுக்கு ஏதோ முயற்சி பண்ணுறாங்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஆனாவே நினச்சிக்கிறேன் இந்த மாதிரி நிறையா நடக்குது. தமிழ்நாட்டில் பிரச்சனை போயிட்டு தான் இருக்கு. வானவில் கொடிகள் பறந்து கொண்டு தான் இருக்கு. இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்படி இந்த உரசுற வேலைகள் வந்து இப்போ நடக்குதுன்னா, இப்போ இந்த விஷயத்திலே வரனே, இந்த விஷயத்தில் இப்படி உரசுற மாதிரி ஒரு ஃபீல் வருது. அந்த பெண் வந்து டிஃபென்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் தள்ளி போறது. ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ் வந்து தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாம பண்றாங்களா நமக்கு தெரியாது. அப்ப அந்த இடத்துல இருந்து நம்மளை கொஞ்சம் விடுவிச்சுக்கிறதுக்கு தான் நம்ம எல்லாருமே யோசிப்போம். இப்ப நமக்கே நம்ம வந்து நெருக்கடியான சூழல்ல போறோம். சிலர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த கோயில் எல்லாம் இந்த இதெல்லாம் நிற்கும் போது ஒரு கேவலமான வேலைகள் பண்ணுவாங்க. நம்மளை வந்து ஓரம் கட்டுறதுக்கு என்ன பண்ணுவானுங்கன்னா, இந்த முட்டி இருக்குல்ல, இந்த முட்டியை வந்து நம்மளோட நடுமுதுகுல வச்சு இடிப்பானுங்க. புரியுது. இது வந்து இந்த கோயில் திருவிழாக்கள்ல நீங்க நெருக்கடியில் அவங்க முன்னாடி போகணும் அப்படின்னா இது பண்ணுவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், நமக்கு வலி எடுக்கும். அப்போ என்னன்னா, இது தெரியாம பட்டுச்சுங்கிற மாதிரி சொல்லுவோம், நம்மளே நகர்ந்துருவோம், சரி முன்னாடி போங்கன்றோம். இது நடக்கும், பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு இது நடக்குதுன்னா நம்ம முதல்ல அங்கேருந்து நம்ம செய்கிற ஒரு வே ஆஃப் டிஃபென்ஸ் எடுத்தோன்னே ஏன்டா அப்படி பண்ணேன்னு பண்ண மாட்டோம். எடுத்தோன்னே என்ன பண்ணுவோம், தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்கன்னு தெரியாது, அதனால நம்ம கொஞ்சம் நகர்ந்து போவோம். இப்படி நகர்ந்து போனதுக்கு அப்புறமும் அது நடக்குது அப்படின்னா அவங்க தெரிஞ்சே தான் இதை பண்ணுறாங்கங்கிறத நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். இதை தான் பெண்களும் பண்ணணும் ஆக்சுவலாக. ஒரு நெருக்கடியில் தெரியாமல் கூட சில பேரோட கைகள் வந்து தவறாக ஏதாவது படலாம், இது பண்ணலாம். அவங்கள அறியாமல் கூட அவங்க கை எங்கே இருக்குன்னு தெரியாமல் கூட சிலர் வந்து இது நடக்கலாம். இது இப்போ நம்ம ஒரு நாள் வந்து நம்ம நண்பர்களோட வெளியில் போனோம். சரி, அதாவது ஒரு தம்பி மாதிரி தான். அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, ஒரு சாப்பிட்ற உணவகத்துக்கு போனோம். அந்த உணவகத்தில் சாப்பிட்டுருக்கோம். அது ஏதோ ஒரு இந்த டிஸ்கஷன், ஒரு இந்த டிவி டிபேட், அது முடிச்சுட்டு நாங்கள் போகிறதுக்கு இரவு ஆயிடுச்சு, ரொம்ப இரவு. அந்த இரவுல போகிறோம்னா ஒரு 3 மணிக்கு போகிறோம். அந்த இடம் வந்து அந்த ஃபுட் ஃபெஸ்டிவல், அது பேர் என்ன, அந்த மாதிரி ஃபுட் கோர்ட், அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறோம். அங்கே வந்துட்டு இப்போ எல்லாரும் உட்காந்துருக்குறோம். அப்போ ஒரு ஏதோ ஒரு சிந்தனையில் எதிர்த்தாப்புல ஒரு பொண்ணு உட்காந்துருக்கு. ஆனால் இவர் வந்து ஒரு ஏதோ ஒரு சிந்தனையில் அப்படியே ஒரு பார்த்த மாதிரியே இருந்து மாதிரி பார்த்துட்டு இருந்திருக்கான் போல. அப்போ வந்துட்டு அங்கே இருக்க அந்த பொண்ணு வந்துட்டு நம்மளை பார்க்குறாங்கிற மாதிரி அது ஃபீல் ஆகிட்டு டக்குன்னு என்ன பண்ணியிருக்கு, அவங்க பக்கத்தில் இருக்க பசங்க கிட்ட சொல்லி இது பண்ணியிருக்கு. அவங்க என்னமோ கைக்கெல்லாம் இப்படி காமிச்சிருக்கேன். ஒரு அந்த டிஸ்டர்பன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் இவனுக்கு வந்து அந்த ஒரு ரியலைஸ் பண்ணிட்டு இல்லைங்க நான் ஏதோ இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இது. இப்போ இதில் என்ன நீங்கள் சொல்ல முடியும்? இப்போ நம்மளே வந்து ஏதோ எதையோ யோசிச்சுக்கிட்டு இருப்போம். அந்த பார்வை வந்து அவங்க ஒருத்தவங்க நிற்கலாம், அது நமக்கு அவங்கள அது இந்த மாதிரிலாம் நிறையா நடக்கும். சில நேரங்களில் நம்மளே அப்படி சில பேர் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. என்னங்க அப்படின்னு கேட்டோம்னா இல்லைங்க அப்படின்ட்டு நடந்திருக்கும். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்னங்கன்னு கேட்கணும். என்னங்கன்னு கேட்டதுக்கு அப்புறம் அப்படின்னா இவன் நம்மளுக்கு டாவடிக்கிறான், இவன் நம்மளை வெறிக்க பார்க்குறான் அப்படிங்கிற பார்வை வந்து சரி, இது தப்பு. அதுக்கப்புறம் தான் நம்ம நடவடிக்கை எடுக்கணும். ஒருத்தங்களை என்ன இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்கன்னா சில நேரங்கள் அது இயற்கையாக நடக்கும். அதே போல் ஒருத்தர் உட்காந்துருக்காரு, ஏதோ ஒரு அவரோட கைப்பாகமோ ஏதோ வந்து ஒரு பெண்ணோட பக்கத்தில் வந்து உரசுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னா என்னங்க அப்படின்னு கேளுக்கலாம். என்ன சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னா தெரியாமல் பண்ணிருக்கலாம், இது நடந்திருக்கும். இந்த வீடியோவில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் உரசுறாரு அப்படிங்கிற இதில் நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு இது வந்தாலும் அந்த பொண்ணு வந்து அப்படியே பார்த்தீங்களா உரசுறாரு பார்த்தீங்களாங்கிற மாதிரி அந்த முக ரியாக்ஷன்லேயே அந்த கேள்வியோட பார்க்குது அந்த பொண்ணு அப்படின்னு. சரி, அடுத்து அவர் நடந்து முன்னாடி போயிட்டாரு, நீ பின்னாடியே போற, இது என்ன கான்செப்ட் இது? இப்ப அவர் உட்காந்து இந்த பொண்ணை தடவிட்டு இருக்காரு அப்படின்னா அவர் அங்கேயே உட்காந்துருக்காரு, இந்த பொண்ணு இங்கே நடந்து போனாலும் அவரும் அங்க பின்னாடியே வந்து தடவுறாரு அப்படின்னா நீ சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. அந்த ஆளு முன்னாடி போயிட்டாருங்க, முன்னாடி போனா இவனும் முன்னாடி பின்னாடியே போயிட்டு அப்படியே உடச்சி இவன் நின்றுகிட்டு இருக்கா. அப்புறம் பாரு நீ ஏன் பின்னாடியே போற, அவர் பின்னாடியே நீ இருந்த பொசிஷன்ல இருந்து ஏன் நகர்ந்தப்ப? இவ தான் அபியூஸ் பண்ணிருக்கா. அவளை அபியூஸ் பண்ணல, இவளுக்கு என்ன அப்படின்னா இது ஒரு வீடியோ கண்டென்ட். அந்த கண்டென்ட்டை நம்ம போடுறதுனால அங்கே எதிர்த்தாப்புல இருக்க ஒரு ஆண் வந்து எந்த அளவுக்கு பாதிப்பு ஆவாங்கிற எண்ணம் இவர்களுக்கு இல்லை. ஹராஸ்மெண்ட் நடக்குது பாருங்க, எனக்கும் ஹராஸ்மெண்ட் நடக்குது, ஏன்னா ஹராஸ்மெண்ட் நடக்குது, அது ஒரு கண்டென்ட். இதுதான் சூடோ ஃபெமினிசம். பெண்கள் ஏதாவது இறந்துருந்தா எல்லாரும் அதை வந்து பிளர் பண்ணி போட்டிருப்பாங்க. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா இறந்தும் போய் அவர் முகமும் எல்லாருக்கும் அப்படியே தான் போடுறாங்க, கஷ்டமா இருந்துச்சு, அது அப்படியே தான் போடுறாங்க. இப்போ இது இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, அந்த நபர் வந்து இந்த மாதிரி உரசுறாருன்னா மிஸ்டர் என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கணும். கேட்டே அப்படின்னு கேட்டுருக்கேன். ஐயோ இல்லைங்க சாரிங்க தெரியாம கை பட்டுச்சு சாரிங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாருன்னா நோ இஷ்யூஸ்.
அங்கே எந்த கிரைமும் நடக்கல, எந்த தவறும் நடக்கல. இந்த என்ன பண்றீங்கன்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு துணிவு இல்லையா? இல்லை அப்படி கேட்டதுக்கப்புறம் நான் அப்படி தாண்டி பண்ணுவேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இடமா அது? சுற்றி அத்தனை பெண்கள் இருக்காங்க, சுற்றி அத்தனை ஆண்கள் இருக்காங்க, ஒரு சமூகமே இருக்குல்ல, ஒரு மலையாள சமூகமே இருக்குல்லங்க. என்ன பண்றீங்கன்னு கேட்டா, இப்போ நம்மளே எத்தனையோ வந்து பஸ்ஸில் போகிறோம் வரோம், பெண்கள் வந்து திடீர்னு கத்துறது இல்லையா? ஆமாம். என்ன பண்ற தள்ளி இல்லையா அப்படின்னு சொல்றாங்கல்ல. இதை சொல்றதுக்கு என்ன, தெரிஞ்சு பண்றவனுக்கே இப்படி சொல்லுவாங்க, தள்ளி இல்லையா அப்படின்னு. அது மாதிரி நீங்க எடுத்தோடனே ரூடா கூட சொல்லணும் அவசியம் இல்லை. அது வந்து கன்ஃபார்மா அப்படி அவன் பண்றான் அப்படிங்கிறப்பதான் இதை அவங்க கத்தி சொல்றாங்க. எடுத்தோடனே அன்கம்ஃபர்டபுளா ஒரு விஷயம்னா, சார் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, பிரச்சனை முடிஞ்சுதா? சார் உங்க கை படுது சார், பிரச்சனை முடிஞ்சுதா? ரொம்ப ரொம்ப நெருக்கமா நிக்கிறீங்க, பிரச்சனை முடிஞ்சுதா? இதை சொல்றதுக்கு பெண்களுக்கு பிரச்சனை ஏதாவது இருக்கா? தான் சொல்லணும், இதைத்தான் சொல்லணும். தயவு செஞ்சு என்ன சொல்லணும்னு தெரியாம இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இதை சொல்லுங்க. அந்த வயசுல இருக்கிறவர் கொஞ்சம் பெரியவரா இருக்கிறாருன்னா, ஒரு சாரு இல்லை வந்து ஐயா தள்ளி நில்லுங்க, வாங்க போங்க. இல்லை உங்களுக்கு சின்ன பையன், தம்பி தள்ளுப்பா, என்னப்பா எதுக்கு இப்போ பக்கத்தில் இவ்வளோ பக்கத்தில் வந்து நின்றுட்டு இருக்க, அங்கே இடம் இருக்குல்ல, போய் தள்ளி நில்லு அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? இல்லைன்னா ஒரு படிப்புல என்ன பொண்ணுங்க நிற்கிறோம், நீங்கள் என்ன இப்போ இவ்வளோ பக்கத்தில் வரீங்க, நகருங்க. இதை சொல்லுங்க. இது மீறி சிலர் வந்து செய்கிறாருங்க அப்படின்னா அப்போ தான் ஹராஸ்மெண்ட்டுன்னு அர்த்தம். சிலருக்கு தெரியாது அவங்க கை எங்கே இருக்குது எல்லாருக்கும் அப்படியே கான்ஷியஸாக அப்படியே ப்ரூஸ்லி மாதிரி என் கை எங்கே போகுது அப்படிலாம் தெரியாது. சில பேர் கை இப்படி கீழே வச்சுருப்பாங்க, சில பேர் கை இப்படி மேலே வச்சுருப்பாங்க, சில பேர் கையோட இதில் இவரோட இதுலையுமே அவரோட முட்டி தான் அந்த பெண்ணுடைய இதில் உடம்புல படுது. அதுவும் என்னன்னா அவர் நடந்து முன்னாடி போயிட்டு இருக்காரு, முன்னாடி போட நீ முன்னாடியே போயிட்டு இருக்க. இல்லை அதுதான் எனக்கு புரியவே இல்லை. இப்போ அதனால தான் கேஸ் ஃபைல் ஆயிருக்கு அந்த பெண் மேலே. இப்போ அதனால தான் கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. ஏன்னா பொசிஷன் மாறி இருக்கியே, என்ன காரணம்? நீ உன் இடத்துல இருந்த, உன் இடத்துல நீ இருக்கும்போது ஒருத்தர் அவன் மேலே கைப்படுறாரு, அது கான்சியஸாக நடக்குது, நீ கேமரா எடுக்கிறாருன்னு வச்சுன்னா, அவர் நடந்து முன்னாடி போனதுக்கப்புறம் நீ ஏன் பின்னாடி போன? இது என்ன நோக்கம்? இதுதான் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இப்போ சீட்டுக்கு பக்கத்தில் இருந்தீங்க, அந்த பஸ்ஸோட அந்த சீட் இருக்குல்ல, அந்த சீட்டுக்கு பக்கத்தில் தான் நின்றுருப்பாங்க. அடுத்த பொசிஷனில் அந்த இறங்குற இடம் அது. ஆமாம். அந்த இறங்குற இடத்துக்கு நீங்கள் போயிடுறீங்க. இப்போ நீங்களும் அங்கே இறங்குனீங்களா? சரி, ஒருத்தர் அபியூஸ் பண்ணுறாருன்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்குன்னா அந்த அபியூஸர் கூடவே தான் ட்ராவல் பண்ணுவீங்களா? தள்ளி நிற்க மாட்டீங்களா? ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் இந்த பொண்ணுக்கு வந்து கண்டென்ட்டாக பார்த்துருக்கு, அதுதான் நமக்கு படுது. இதில் வந்து அந்த நபர் வந்து தெரிஞ்சு பண்ணாரா தெரியாமல் பண்ணாராங்கிறது அந்த நபருக்கு தான் வெளிச்சம். இதை நம்மளால உறுதியாக சொல்ல முடியாது, ஒயிட் வாஷ் பண்ணிட முடியாது. கரெக்ட். அவர் வந்து தெரிஞ்சு அந்த பொண்ணு மேலே உரசினாரா போனாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் அதுக்கப்புறம் சில தகவல்கள் கேரளாலேருந்து வரது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நபர் வந்து அதே பஸ்ஸில் ட்ராவல் பண்ணக்கூடிய மற்ற பெண்கள் கிட்ட அவர் எப்படி நடந்துக்கிட்டாருன்னு சில வீடியோஸ்லாம் அப்படிலாம் பதிவு பண்ணதாக தகவல். அதில் என்னன்னா, ஒரு பொண்ணு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு அந்த மாதவிடாய் காலகட்டத்தில் வயிறு வலி காரணமாக அவங்க போயிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு அவர் அதே பஸ்ஸில் அவர் ரெகுலராக ட்ராவல் பண்ணுற நபர். ஸோ எதுக்கு அவர் அதே பஸ்ஸில் ரெகுலராக ட்ராவல் பண்ணுற நபர்னா, அவருடைய ரொட்டீனில் தான் அவர் போயிட்டு இருக்காரு. வேலைக்கு போயிட்டு அந்த ரொட்டீனில் தான் போறாரு. ஸோ வந்து நீங்கள் சொன்னீங்கல்ல ஒரு கலாச்சாரம், அந்த கணக்கில் இது இல்லைங்கிறக்காக தான் அதையும் சேர்த்து சொல்கிறாங்க போல. நான் நினைச்சேன் இது என்னடா பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு காரணமானா, இது நீங்கள் சொன்னதுக்கப்புறம் எனக்கு அது புரிஞ்சு, அதுக்காக தான் சொல்கிறாங்க. ஸோ ரொட்டீனாக அவர் போயிட்டு இருக்கிற பாத்வேல தான் அவர் இருக்கார். அடுத்து வந்து அவர் அந்த பஸ்லேயே ட்ராவல் பண்ணுற இன்னொரு பொண்ணு என்ன அப்படின்னா, உடம்பு முடியாமல் வயிறு வலியில் ஒரு மாதிரி உட்காந்துட்டு அழுதுகிற மாதிரி ஒரு ஃபேஸில் இருந்திருக்கும் போல. இவர் வந்து என்ன மோனே அது அந்த என்ன மகளேன்னு அர்த்தம் போல, அது என்னாச்சு அப்படின்னு கேட்டிருக்காரு போல. அது இந்த உடம்பு முடியல அப்படின்னு சொன்ன உடனே வந்துட்டு ஒரு பேராசிட்டமால் மாத்திரை கொடுத்துருக்காரு. பேராசிட்டமால் போட்டுக்கோங்க, பெயின் கில்லரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணிட்டு இருக்க இப்போ, நான் என்னம்மா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், நம்ம படிச்சுட்டு இருக்கேன், எக்ஸாம் வந்து டஃபாக இருக்குது எக்ஸாம்னு சொல்லிட்டு அது ஒரு பேச்சு கொடுத்துருக்காப்புல. ரொம்ப டஃபாக இருக்குன்னா, அதெல்லாம் டஃபாக தான் இருக்கும், இவ்வளோ வயசாகிடுச்சு எனக்கு, நானே இன்னும் டெய்லியும் ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையிலையும் 1000 கஷ்டம் இருக்குது போகுது, வாழ்க்கை கஷ்டமாக தான் இருக்கும், நம்ம தான் அது கூட வாழ்ந்துட்டு போகணும், அது அப்படி தான் இருக்கும் எல்லா காலகட்டத்திலையும், இதுக்கெல்லாம் வந்து இது பண்ணக்கூடாது, சோறக்கூடாதுன்னு சொல்லி அந்த டாபிக் அந்த பொண்ணோட வழியிலிருந்து அந்த பொண்ணோட டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு அவர் பேசினதாக ஒரு தகவல் வந்து இப்போ ஒரு பொண்ணு பேசிட்டாங்க போல, என் கூட பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறவர் தான் அவருன்னு சொல்லிட்டு. அதுவும் வந்து கேரளாவில் வைரலாக பேச்சு பொருளாக இருக்குது. ஸோ இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அந்த நபர் ஒரு தப்பான நபரா அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு கேள்விக்கு உரிய ஒரு விஷயம்தான். இன்னொன்று, ஒரு அப்யூசிவான பிஹேவியரில் இருக்கக்கூடிய ஒரு ஆண் எல்லாத்துக்கும் தயாராக தான் இருப்பான். அவமானம்,
ஓடுறதுக்கு நாளைக்கு ஒரு 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 பொண்ணை வந்து இந்த மாதிரி அபியூஸா பண்ணா டக்குன்னு பப்ளிக்ல வந்து அந்த பொண்ணு என்னடா நீலாம் ஒரு ஆம்பளைடா நீ என்ன பொறுக்கி பேல அது என்ன திட்டுனா அதை கேட்டுட்டு அதெல்லாம் நடக்கிறது சகஜம் தான் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போறவங்க இருக்கிறாங்க. அப்படிதான் இருக்கிறாங்க நிறைய பேர். நான் இல்லைன்னு சொல்ல, அப்புறம் ஆண்கள்லாம் உத்தமர்கள்லாம் நான் சொல்ல. இப்ப பெண்களுக்கு எதிராக நிறைய நடக்குது இந்த மாதிரி பஸ்ல போகும்போது வரும்போது. இல்ல இவர் வீடியோவே வைரல் ஆனது அந்த ரீசனுக்கு தான். அந்த மாதிரி நிறைய பேர் பண்றாங்க. இதெல்லாம் இருக்கு, இல்லைன்னு நான் சொல்ல. ஆனா அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. இப்போ ஒருத்தவங்களை ஹராஸ்மெண்ட் பண்றான் அப்படின்னா முதல்ல ஒரு வார்னிங் கொடுங்க. அந்த வார்னிங் எதுக்குன்னா அவன் உண்மையாவே ஹராஸ்மெண்ட் தான் பண்றானா இல்ல அவனை அறியாமையே ஏதோ இருக்கு தான் பண்ணிட்டு இருக்கானாங்கிறது தெரியாது உண்மையிலேயே. அதுவும் வந்து இப்ப ஒருத்தன் ரொம்ப ஆப்வியஸா ஹராஸ்மெண்ட் பண்றது சீட்டுக்கு நடுவுல கை விடுவானுங்க ஊர் பஸ்ல போகும்போது. ஆமா ஆமா ஏங்க நான் நீ சொல்றேன் சினிமா தியேட்டர்ல அன்னைக்கு நாங்க நீங்க வரல நினைக்கிறேன் நம்ம ஏதோ ஒரு படம் இப்ப ரீசெண்டா பார்த்ததுல போயிருந்தோம். அப்ப போயிருக்கிறோம் நம்ம பின் சீட்ல உட்காந்துருக்கேன். எவனோ காலை வந்து முன்னாடி வைக்க கூடாதுங்கிற ஒரு அடிப்படை அறிவு இல்லை, டிசிப்ளின் தெரியல, காமன் சென்ஸ். அவன் வந்து நம்ம வந்து இப்படி சாஞ்சு உட்காந்துருக்கோம். இப்ப நீங்க வந்து காலை கொண்டு வந்து சீட் மேல வச்சா இருக்கும், அந்த இடிக்கும்ல, முன்னாடி உட்காரவங்களுக்கு அது டிஸ்டர்பா இருக்குங்கிற அந்த ஒரு அறிவு இருக்கணும்ல. நான் திரும்பி பாக்குறேன். நான் திரும்பி பார்த்து நான் ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சேன், ஏதோ ஒரு குழந்தைன்னு நினைச்சேன். ஏதோ குழந்தை வந்து டம்மு 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 டம்னு அந்த இடிச்சிட்டு இருக்கு அந்த சீட்டை அப்படின்னு டப்பு டப்பு டப்புன்னு சீட்டை. அப்புறம் திரும்பி பார்த்த உடனே அதுக்கப்புறம் காலை எடுத்து பின்னாடி வைக்கிறாங்க. அதாவது என்னன்னா காலை வச்சுட்டு ஆட்டிட்டு இருந்திருக்காங்க. நான் கடைசியா பார்த்த படத்துல நீங்க சொன்னது எனக்கும் நடந்துச்சு. இது நடக்குது. இப்ப இதே மாதிரி பெண்கள் இருக்க சீட்ல கூட சில பேர் வந்து தெரியாம கூட காலை ஆட்டிக்கிட்டு இருக்கலாம். அவன் மேனரிசமா இருக்கும், காலை போட்டுக்கிட்டு அடிச்சுட்டு இருப்பான். இப்ப இதை ஹராஸ்மெண்ட் எடுத்துக்க முடியுமா? அவன் அவங்க முன்னாடி உட்காந்து பொண்ணா பையனா அவனா ஒன்றும் தெரியாது, அவன் வாட்டு காலை ஆட்டிக்கிட்டு இருப்பான். அப்போ வந்துட்டு நீ ஹராஸ் பண்ணேன்னு சொல்லக்கூடாது. அப்போ வந்து முதல்ல என்ன பண்ணணும், நான் திரும்பி பார்த்து முறைச்சேன்ல, இது ஒரு வார்னிங். அதுக்கப்புறமா அவன் வந்து அதை பண்றானே, என்ன காலை ஆட்டிக்கிட்டே இருக்க, இது கேள்வி. இது வந்து இல்லை அப்படின்னா அப்புறம் தான் இது என்ன அப்படிங்கிறது தெரிய வரும். அதே போல பெண்கள் எதுவாக இருந்தாலும் முதல்ல வந்துட்டு ஒரு வார்னிங்கை கொடுங்க. ஒருத்தன் இப்படி பண்றான் அப்படின்னா என்ன அப்படின்னு கேளுங்க, என்ன பண்றீங்கன்னு கேளுங்க. அவங்க அப்படி பண்ற தவறு வந்து என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. அதையும் மீறி அவன் அதை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா அப்போ அது வாண்டட், வேணுட்டே பண்றான். சில விஷயங்கள் வந்து நீங்க அது வார்னிங் கொடுக்காமே புரிஞ்சுக்கலாம். பொண்ணுங்களோட இடுப்புக்கு வந்து பிடிக்கிறது, இது வந்து அவங்களோட விஷயங்களை வந்து வேணும்னே தடவுறது, இந்த மாதிரி நடக்கும்போது அது அவங்களுக்கே தெரியும், அது வந்து ஹராஸ்மெண்ட் பண்றாங்கன்னு தெரியும், பண்றவனுக்கும் தெரியும், தெரிஞ்சே தான் பண்றான். அது அந்த நடைமுறையில புரிஞ்சுக்க முடியும். ஆனா இந்த பர்டிகுலர் வீடியோல அவர் தெரிஞ்சு பண்றாரா தெரியாம பண்றாராங்கிறதே நம்மளால கண்டுபிடிக்க முடியல. அதுல அப்பதான் கோர்ட் என்ன கேள்வி கேட்குது அப்படின்னா, இந்த காவல்துறை என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா, நீங்க ஒரு இடத்துல இருந்தீங்க, ஒரு செகண்ட்ல நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்க, அடுத்த அந்த வீடியோட கட்ல நீங்க வேற ஒரு இடத்துல இருக்கீங்க, நடுவில் என்ன நினைச்சு எங்களுக்கு தெரியல. கரெக்ட் தான் அவங்க கேட்கறது. ஏன் பொசிஷன் மாறிச்சு, உங்க பொசிஷன் ஏங்க மாறி இருக்கு, இதுக்கு விளக்கம் கொடுங்கன்னு கேட்கறாங்க. நீங்க அந்த ஸ்டாண்ட்ல அந்த அவர் ஸ்டாப்ல நீங்களே இறங்குறீங்களா? அவர் இறங்க போற நேரத்தில் அவர் கூடவே போயிட்டு ஒட்டிக்கிட்டே போறதுங்கிறது அது என்ன மாதிரியான ஒரு இது? அப்புறம் ஒருத்தன் ஹராஸ்மெண்ட் பண்றான்னா நீங்க என்ன தோணும், அவங்க கிட்ட இருந்து விலகத்தானே தோணும். விலக தோணாம அப்ப நீங்க உங்களோட நோக்கம் அவர் ஹராஸ் பண்ணாரு பண்ணலங்கிறது ரெண்டு நமக்கு தெரியாது, அது அவருக்கானதுதான், அது அவருக்கு தான் வெளிச்சம், அந்த நபருக்கு தான் வெளிச்சம். ஆனா ஹராஸ் பண்ற ஒருத்தர் பின்னாடியே போயிட்டு வீடியோக்காக நீ அலையிறீன்னா உன் நோக்கம் என்ன? அதுல நீங்க பாருங்க, அவர் வந்து அவருடைய இது வந்து இந்த பெண்ணுடைய மார்பகத்துல அந்த மொழி வந்து பட்டோன்னே இந்த பெண் வந்து சிரிச்சுக்கிட்டே தான் அந்த இதை முடிப்பாங்க. இல்லை இது மாதிரி நான் வீடியோஸ் பார்த்துருக்கேன். நீங்கள் சொன்ன மாதிரி ஆதாரத்துக்கு எடுக்கிறத அந்த முட்டியும் மார்பகத்தை மட்டும்தான் எடுப்பாங்க. இவங்க வந்து அதை லிட்ரலி ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் மாதிரி மூஞ்சோட எடுக்கிறாங்க. அவர் வந்து பட்ட உடனே உனக்கு எனக்கு புரியல. அவர் கை பட்ட உடனே இந்த பார்த்தீங்களா அப்படிங்கிறது அதில் இந்த முகத்தில் வந்து ஒரு ரிவீலிங் ஃபேக்டர். அந்த முக பாவனையை பாருங்க. அதுக்கப்புறம் அப்போனா நோக்கம் என்ன? அவர் வந்து தொடணும், அதை நான் பதிவு பண்ணணுங்கிறது தான் நோக்கமாகவே இருந்திருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு போல இருக்கு, இது மாதிரி ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. அந்த ட்ரெண்டோட ட்ரெண்டா இந்த அம்மாவும் இதை பண்ணியிருக்குது. ஒரு பேசிக்கலி ஒரு விளம்பரம் சிந்தனை. அது எதுல விளம்பரம் இருக்குல்ல, பெண்களுக்கு எதிராக நடக்குது, நான் இல்லைன்னு நான் சொல்லலை, அதை மறுக்கவும் இல்லை நான், பெண்களுக்கு எதிராக நடக்குது. பட் ஆனால் அதுல என்ன மாதிரியான நடவடிக்கைகளை பெண்கள் எடுக்கலாம்? மொத நடவடிக்கை அந்த இடத்துல இருந்து அந்த சிச்சுவேஷன்ல இருந்து தங்களை ரிலீவ் பண்ணிக்கிறதுக்கு மொதல் ஸ்டெப் என்ன? இப்போ ஒரு சீட்டு பக்கத்துல உட்காந்துருக்குறோம், ஒருத்தன் வந்து இப்போ நான் நிறைய பார்த்துருக்கேன், நானே பஸ்ஸில் பார்த்துருக்கேன். பொண்ணுங்க வந்துட்டு இந்த கைப்பிடி பிடிச்சிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? இந்த பஸ்ஸில் இந்த கம்பியை பிடிச்சிருப்பாங்க, அவங்க மேலேயே கை வைப்பான்.
அவங்க கை மேலேயே கை வைப்பான். இதெல்லாம் நானே பார்த்துருக்கேன், பஸ்ஸில் நடக்கும். உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணுவாங்கன்னா கையை எடுத்துட்டு அவங்கள பார்ப்பாங்க, முறைப்பாங்க. அவன் தெரிஞ்சுதான் அதை பண்ணுறாங்கிறது அவங்களுக்கு ஃபீல் ஆயிடுச்சு அப்படின்னா அங்கேருந்து வேற எங்கேயாவது ஒதுங்கி போக பார்ப்பாங்க. இல்லை அப்படின்னா வேற இடத்துல வந்து இப்போ அவங்களுக்கு சீட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில், சார் கொஞ்சம் நகர்றீங்களா, கொஞ்சம் நான் நகர்ந்து முன்னாடி போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க போங்கன்னு சொல்லி அடுத்தவங்க வழி விட்டுருவாங்க. அவங்க தாண்டி போயிடுவாங்க. அந்த நபர்ல இருந்து தன்னை டிஸ்டன்ஸ் பண்ணிக்குவாங்க. இதுதான் பெஸ்ட்டான ஒரு ப்ரிகாஷன். இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டிய ஒரு வேலை. எந்த பெண்களும் இதையே ஃபாலோ பண்ணுங்க. இது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடக்குன்னா முதல்ல அவங்ககிட்ட இருந்து நகர்ந்துருங்க. இப்போ நீங்கள் நகர்ந்து போனதுக்கப்புறம் அவன் வேணும்னே திரும்ப உங்கள் பக்கத்தில் நெருங்கி வந்து திரும்ப அவன் ஹராஸ்மெண்ட் இது பண்ணுறான்னா அப்போ வேற வழி இல்லை, பப்ளிக்காக நீங்கள் ஹெல்ப் கேட்டு தான் ஆகணும். கன்ஃபார்ம் பண்ணியாச்சு, அது அங்கே கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. உங்களை வம்பலுக்கு இருக்க அவன் திரும்ப வரான். அப்போ நீங்கள் பப்ளிக் ஹெல்ப் கேட்டாகணும். ஹெல்ப் பண்ணுறதுக்கு 1000 அண்ணன்களும் 1000 அப்பாக்களும் நல்லவர்கள் நல்ல ஆண்களும் இந்த உலகத்தில் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். எந்த ஒரு பஸ்லையும் ஒரு பொண்ணு வந்துட்டு இந்த ஆள் என்னை ஹராஸ் பண்ணுறான்னு சொன்னதுக்கப்புறம் பெண்களுக்கு எதிராக பேசிங்க பார்த்துருக்கீங்களா? உடனே ஹெல்ப் பண்ணுவாங்க. சிலர் அடிச்சிருவாங்க, அந்த ஆளை அடித்து அவனை இறக்கியே விட்டுருவாங்க பஸ்ஸை விட்டு. அந்த பஸ் டிரைவராக இருக்கட்டும், பஸ் கண்டக்டராக இருக்கட்டும், யாருமே வந்து பெண்களுக்கு இந்த பிரச்சனை நடக்குது அப்படின்னா, ஏன்னா எல்லாருக்கும் வீட்டில் பெண் இருக்கு, அதை உடனே ரிலேட் பண்ணி பார்த்துப்பாங்களா. நம்ம பொண்ணுக்கு எவனா இதை பண்ணால் என்னடா பண்ணுவோங்கிற அந்த எண்ணம் வந்துடும் ஆண்களுக்கு. ஆட்டோமேட்டிக்காக ஒரு பொண்ணு வந்து ஹெல்ப்னு கேட்கும்போது அங்கே உதவிக்காரம் நீட்டுவதற்கான ஆண்கள் ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. அப்போ அடுத்த ஸ்டெப் வந்து உங்களை அந்த இடத்துல இருந்து தள்ளி வர பார்த்துக்கணும். ஏன்னா அவன் தெரிஞ்சு பண்ணுறானா தெரியாமல் பண்ணுறான்னு நமக்கு தெரியாது. அவன் திரும்ப அதை பண்ணுறான், அதை பண்ணுறதுக்கான ஒரு வேலையை செய்யறான் அப்படின்னா நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக பப்ளிக் ஹெல்ப் கேட்டு தான் ஆகணும். அப்போ வந்துட்டு அங்கே கூட இருக்க சக பயணிகளே நீங்கள் வந்து சொல்லலாம், பாருங்க அங்கே தான் உரசுறீங்கன்னு சொல்லிட்டு தான் இங்கே நான் நகர்ந்து வரேன், இங்கே வரீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாவே போதும். இதுவே போதும், மக்களுக்கு புரிஞ்சிடும். இங்கே பக்கத்தில் நிற்க வேணான்னு நகர்ந்து வந்தால் நீ ஏன்டா திருப்பி இங்கே ஏன்டா நீ வந்த அப்படின்னு அந்த கேள்வி வந்துடும்ல. எல்லாரும் பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க, அடிச்சு விரட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இது நடந்து கொண்டு இருக்கு. இதை தான் செய்யணும். அதை விட்டுட்டு சும்மா சைலண்ட்டாக நான் வீடியோ எடுத்து போடுறேன். இப்போ இந்த வீடியோ எடுத்து போடுறதுனால என்ன பிரயோஜனம்? அந்த ஹராஸ்மெண்ட்டே அனுபவிச்சுக்கிட்டு அது வீடியோ எடுத்து போட்டு என்ன சொல்ல, ஆண்கள் அப்படின்னு சொல்ல வரீங்க, அவ்வளோதானே? இல்லை, இவங்க வீடியோ எடுத்தாங்கல்ல, உடனே அவரை இது மாதிரி வெளில கன்ஃபர்ம் பண்ணி கம்ப்ளைண்ட்ல பண்ணியிருக்கணும், அதுவும் பண்ணல, சட்ட நடவடிக்கையும் எடுக்கல. இந்த ஆதாரத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டு நீங்கள் காவல்துறைகிட்ட போயிருந்தீங்கனாலும் காவல்துறையை கூப்பிட்டு விசாரிச்சிருக்கோம், அவர் சொல்லியிருப்பாப்ல என்ன எது உண்மை என்னன்னு. காவல்துறையும் சில கேள்விகளை மாறி மாறி கேட்டிருப்பான். அப்போ இவங்க நோக்கம் என்னன்னா ஆண்கள் மீது பழி சுமத்துறதோட போதும், அவ்வளோதான். தங்களோட ஃபெமினிஸ்ட் தாட் ப்ராசஸை ப்ரூவ் பண்ணியாச்சு, ப்ரூவ்டு, ஆண்கள்லாம் இப்படி தான் ப்ரூவ்டு போச்சு. அடுத்து வந்து இந்த ஆள் இப்படி தப்பாக நடந்துக்கிறாருன்னு சொல்லி மற்ற ஆண்கள் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணாமல் அப்போவும் உனக்கு எதிராக இது பிரச்சனை ஆகுது அப்படின்னா நீங்கள் இந்த வாதத்தை சொல்லலாம். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ப்ரூஃபே கையில் வச்சுருக்கீங்கன்னா போய் போலீஸ் ஸ்டேஷனில் போக வேண்டியதானே, அதை விட்டு சோசியல் மீடியாக்குள்ளே ஏன் வரீங்க? அப்போ அங்கே நோக்கமே என்னன்னா ஆண்கள் இவ்வாறானவர்கள், ஆண்கள் தவறானவர்கள்ங்கிறத மட்டும் காட்டினா போதும். அதை வச்சுட்டு பெண்களுக்கு ஒரு வியூஸ், ஓகே பெண்கள் பெண்ணியவாதிகள் அப்படின்னு போயிடலாம். டாக்ஸிக் ஃபெமினிசம், இதுதான் டாக்ஸிக் ஃபெமினிசம். ஸோ இந்த டாக்ஸிக் ஃபெமினிசம்னால ஒரு ஆணுடைய உயிர் போயிருக்கு. இப்போ நான் சொல்றேன், அவர் தப்பு செய்தாரா தப்பு செய்யலையாங்கிறது அவருக்கு தான் வெளிச்சம். அவரை வந்து நம்மளால உறுதிப்பட அவர் குற்றவாளி அல்லன்னு என்னால பேச முடியல, ஏன்னா இது தெரியல. இதுதான் ஆண்கள். முடிஞ்ச வரைக்கும் பெண்களுக்கு சப்போர்ட்டா நிக்கணும் தான் எல்லா விஷயத்திலையும் நிப்பாங்க. புரியுதா? ஒரு ஆண் அங்க தப்பு செஞ்சிருக்காரா தெரியலையாங்கிறது உறுதியா தெரியலங்கிறனால அப்பவும் நம்ம என்ன சொல்றோம், தெரியலன்னு தான் சொல்றோம். அந்த ஆண் உத்தமன் நம்ம சொல்லல. ஜஸ்ட் பிகாஸ் இஸ் a man, அவர் இறந்துட்டாருங்கிறதுக்காக கூட அவர் உத்தமன் பட்டம் கொடுக்க நாங்க விரும்பல. ஆனா இப்ப அவரு ஒரு செகண்ட் இது சப்போஸ் இன்கேஸ் அவர் தெரியாம பண்ணிருக்கு, அதாவது அவர் அறியாமே இது நடந்திருக்கு அப்படின்னா இந்த பெண் யார்? கொடூர எண்ணம் கொண்டவள். இதுதான் இங்க விஷயம். அதனால முதல்ல ஒரு குற்றவாளின்னு நீங்க மனசுல ஒரு விஷயத்த எடுக்கிறீங்க அப்படின்னா முதல்ல அதை வந்து கன்ஃபரண்ட் பண்ணுங்க. கன்ஃபரண்டிங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அப்படி நிப்பாட்டுங்க, என்னையா அப்படின்னு கேளுங்க. அது ஒரு முக்கியமான ஸ்டெப். அதுதான் முக்கியமான ஸ்டெப்பு. கன்ஃபரண்ட் பண்றது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப்பு. அதை நீங்க செய்யாம வந்துட்டு அது இப்படி இது அப்படி அப்படின்லாம் பேசுறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு போக்கு. இதை நான் ஏன் இன்னும் சொல்றேன்னா, நம்ம ஒரு சமீபத்தில் ஒரு காணொலி ஒன்று பார்க்க வெளிநாட்டில் நடந்துச்சு. இந்த கன்ஃபரண்டிங் ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்றேன் பாருங்க. ஒரு சின்ன குழந்தை, அது வந்து ஒரு வயசுக்கு உட்பட்ட குழந்தை. அந்த ஒரு வயசுக்கு உட்பட்ட குழந்தையோட தாய் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெளிநாட்டில் அவங்க எந்த இனத்தவர்களையும் தெரியல, அவங்களும் வெள்ளை தோல் தான் இருக்கு, ஆனால் அவங்க பேபி இது ரெஃப்யூஜியான்லாம் தெரியல. அவங்க வந்து கொஞ்சம்
அவங்க இதுலேயே வெள்ளைக்காரங்களே கொஞ்சம் பணம் பெருசா இல்லாத ஒரு நபர் போல அவங்க இருக்கிறாங்க பாக்குறதுக்கு. அவங்க ஒரு பெரிய ஒரு ஷாப்பிங் மால்ல பொருள் வாங்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு ஒரு காவல்துறை பெண் அதிகாரி வேகமா வராங்க. வந்துட்டு யுவர் அண்டர் அரெஸ்ட் அப்படிங்கிறாங்க. ஏன் வந்துட்டு நீங்க வந்து ஆஃபீஸ்க்கு வாங்க, உங்ககிட்ட நான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. உங்க குழந்தைகிட்ட நான் அதை பண்ண விரும்பல, டக்குன்னு ஆஃபீஸ்க்கு வாங்க அப்படின்னு. இல்லை என்ன எதுக்கு அப்படின்னா நீங்க வந்து திருடுறதுக்கு முயற்சி பண்ணீங்க அப்படின்னு அந்த காவல்துறை அதிகாரி சொல்றாங்க. இல்லை எதுக்கு இந்த லிப்ஸ்டிக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் இருக்க லிப்ஸ்டிக்ஸ் எடுத்து காட்டுறாங்க. இது எடுத்ததுக்கா அப்படின்னா நீங்கள் திருடுறதுக்கு பிளான் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம்னு சொல்லிட்டு உங்களை இது பண்ணணும்னு சொல்லுவோம். உங்கள் குழந்தை என்ன பண்ணணும்னு அவசியம் இல்லை. இல்லை நான் என்ன தப்பு பண்ணேன்னு கேட்கும்போது டக்குன்னு அவங்கள போட்டு அந்த குழந்தை முன்னாடி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் குழந்தை முன்னாடியே போட்டு லாக் பண்ணி படுக்க போட்டு இது பண்ணுறாங்க. இது ஒரு வீடியோ பார்த்தேன். இது பார்த்தோன்னே கீழே கமெண்ட்ஸ் நான் போய் பார்க்குறேன். மக்கள் எல்லாம் வந்து காவல்துறையெல்லாம் திட்டியிருந்தாங்க. எனக்கு ஏற்பட்ட உணர்வும் அதே தான். ஒரு ப்ராப்பர்ட்டிக்குள்ளே இருக்கிறாங்க, கடைக்குள்ளே தான் இருக்கிறாங்க. கடைக்குள்ள அவங்க கையில் எடுக்கிற பொருள் கடையை விட்டு வெளியில போகும்போது அவங்க பில் பே பண்ணாம போனா தானே அது திருட்டு. ஆமா, கடைக்குள்ள அவங்க திருடுறதுக்கு முயற்சிச்சாங்கன்னு எதை வச்சு இவங்க சொல்றானுங்க? எல்லாருமே அந்த பேஸ்கெட்டை யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சில பேர் கையில எடுத்துட்டு போறாங்க. அவங்க அவ்வளவுதான். கையில வச்சிருந்தா அது திருட்டா? அதுக்கு அவங்க பே பண்ணாம போனாதானே திருட்டு. அப்படி பே பண்ணாம அவங்க போனாங்கன்னா தான் நீங்க என்னங்க திருடுறீங்க அப்படின்னு தானே நிப்பாட்டணும். அவங்க கையில வச்சிருக்காங்கிறதே வந்து சஸ்பெக்ட் ஆஃப் தெஃப்ட். அதுவும் வந்து தெஃப்ட்டுக்கு அவங்க இது பண்ணல, சந்தேகத்தின் பேர்ல சஸ்பெக்ட் ஆஃப் தெஃப்ட்ல உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்றோம்னு சொல்லிட்டு வந்து அந்த காவல்துறை அதிகாரி வந்து அதுவும் ஒரு பெண் தான். அவங்க வந்து அந்த பொம்பளையை போட்டு நசுக்கிறாங்க. இதை நான் பார்க்க முடியும். அப்புறம் தான் நான் புரிஞ்சது என்னன்னா கன்ஃபரண்டிங் எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். இப்போ என்ன பண்ணும் ஏங்க, அது என்ன நீங்க பே பண்ண உங்களுக்கு சந்தேகம் வருது. அந்த பொண்ணு வந்து அந்த லிப்ஸ்டிக்ஸோ அந்த இதையும் வந்து கையில அந்த மேக்கப் எடுத்துட்டு போயிருமோ, அதை வந்து எடுத்து கையிலயோ இல்லை பாக்கெட்லயோ வைக்கிறாங்க அப்படின்னா நம்ம முதல்ல செய்ய வேண்டியது என்ன? இதுக்கு நீங்க பே பண்ண போறீங்களான்னு தானே கேட்கணும். இதுதான் கன்ஃபரண்டிங். இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அங்கே கன்ஃபரண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆமாங்க நான் பே பண்ண போறேன்னு சொல்லிட்டா இது திருட்டாது. சரி பே பண்ண இதை கேட்க வேண்டியது அந்த கடையோட. அதான் நோட் பண்ணிட்டீங்கல்ல, அவங்க எடுத்து பாக்கெட்ல வைக்கிறாங்கன்னா இல்லைன்னா சொல்லணும், இல்லைங்க வாங்காத பொருளை பாக்கெட்ல உங்க பர்சனல் பாக்கெட்ல நீங்க வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லணும் இல்லைங்க. ஆமா, சில பேருக்கு வந்து கையில சில பேருக்கு வந்து கையில பிடிக்கிறதுக்கு இதா இருக்குன்னு சொல்லிட்டு பாக்கெட்ல கூட வைக்கலாம்ல. வச்சுட்டு கொண்டு போய் பே பண்ணும்போது அதை பாக்கெட்ல இருந்து எடுத்து கூட பே பண்றதுக்கு நினைச்சிருக்கலாம்ல. இல்லைன்னா போட்டு விடு, பாக்கெட்ல எந்த பொருளும் வைக்க கூடாது, பாக்கெட் இருக்கவன் எவனும் கடைக்குள்ள வராதிங்க, ஏன் ட்ரெஸ்ஸோடய யாரும் கடைக்குள்ள வராதிங்கன்னு சொல்லலாம்ல. இதெல்லாம் ஏதாவது புரியுதா நமக்கு? இதுதான் சட்டங்கள், உலக சட்டங்கள் இப்படி வச்சுட்டு இருக்காங்க கிறுக்கனுங்க மாதிரி. ஸோ நம்ம என்ன சொல்லணும்னா நம்ம மக்களுக்கு அந்த கன்ஃபரண்டிங் ரொம்ப முக்கியம். ஒரு தப்பு நடக்குதுன்னா முதல்ல தட்டி கேளுங்க, என்னன்னு கேளுங்க. அது என்னன்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அது தப்பா இல்லை அவங்க தவறுதலா பண்றாங்களா என்ன ஏதுங்கிறதே நமக்கு புரிதல் வரும். ஸோ பெண்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை நடந்தால் முதல்ல வந்து என்ன பண்றீங்கன்னு கேட்கறதுக்கு அந்த தைரியத்தை முதல்ல வச்சுக்கோங்க. அது ஒரு வீடியோ எடுக்க தெரியுது, அதை போஸ்ட் போட தெரியுது, ஆனா வந்து என்ன பண்றீங்கன்னு கேட்க தெரியலன்னா இது ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு சமூகமா நம்ம மாறிட்டு இருக்கோம். ஆண்கள் எல்லாமே தப்பானவங்கன்னு நீங்க ஒரு போர்ட்ரே பண்ற மாதிரி ஒரு இடத்துக்கு போயிடும். அப்படி போச்சுன்னா கடைசியில அதுல் திவாரி அந்த இறந்த மாதிரி அகுல் சுபாஷ், அதே போல இப்ப ஒருத்தர் இறந்துருக்காப்புல. இவர் தப்பு செஞ்சாரா தப்பு செய்யலான்னு கூட தெரியல, ஆனா ஒரு ஆண் இறக்குறாரு. ஒரு தகப்பன்னு நினைக்கிறேன் அவரு. ரெண்டாவது வந்து ஒரு குடும்ப தலைவனும் கூட அவர் இறக்குறாரு. தவறு செஞ்சாரா தெரியலையானே நமக்கு தெரியாத அளவுலயே அவர் நல்லவரா கெட்டவரான்னு கூட நமக்கு தெரியல. அந்த இடத்துக்கு கொண்டு வந்தா இது நிக்குது. ஸோ இது ரொம்ப ஒரு தப்பான ஒரு நடைமுறையா நான் சொல்றேன். என்ன கொடுமைனா பாருங்க, இப்போ நீங்க இறந்துட்டாருன்னு சொல்றீங்க, காலம் முழுக்க அவருக்கு குடும்பம்னு நினைச்சா ஏன் இறந்தாரு அவருன்றது திருப்பி அந்த குடும்பத்தை சுத்தி வந்துட்டே இருக்கும். அதான் அது ஒரு அவர் செஞ்சு அவர் செய்தது தவறாக இருக்கும் பட்சத்தில் அது தவறு. ஆனா அது தவறா தப்பா என்னன்னே தெரியாத இடத்துலயே அவரோட உயிர் வந்து இப்படி போயிருக்கு. அதுக்கு ஒரு பொண்ணோட ஒரு இன்ஸ்டா ரீல் போடணுங்கிற அந்த ஸ்டார்ட் வந்து காரணமா இருக்கு. கடைசியில் இப்ப அந்த பொண்ணு என்ன விளக்கம் கொடுக்க போகுதுன்னு தெரியல. அது இப்ப தலைமறைவா இருக்கு. தலைமறைவா? ஆமா, தலைமறைவு. நான் பேசுற வரைக்கும் தலைமறைவு. இது இன்னைக்கு இந்த வீடியோ வருதுன்னு தெரியல. ஸோ நான் பேசுற வரைக்கும் தலைமறைவு தான் எனக்கு தகவல். சரி, இப்போ குற்றவாளி கோண்டில் ஏற்றிட்டாங்கன்னா ஒரு வீடியோ ஆதாரமே ஏற்கனவே இருந்தா கூட ஒரு கேட்குறாங்கல்ல நீ பண்ணியான்றதை வந்து நம்மளோட ஜுடிஷியல் சிஸ்டம்ல கேட்கறது இதுவாக இருக்கு. ஸோ நீங்க சொன்ன மாதிரி கன்ஃபரண்ட் பண்ணுன்றது எனக்கு ஒரே ஒரு விஷயம். இதுல நான் பார்க்கும்போது இன்னும் சில தரப்புல இருந்து வந்ததெல்லாம் பார்க்குறப்போ எனக்கு இந்த கேள்வி கேட்கணும்னு தோணுச்சு. ஒரு ஆணுக்காக பேசுறதே வந்து தப்பு. ஏன்னா பிசிக்கலி வந்து ஒரு சுப்பீரியரா இருக்கிறதுனால இது ஆணாதிக்க உலகமா தான் இருக்கு. அதனால ஆண்களுக்காக பேசினாலே ஒரு ஆணாதிக்கவாதி, யாராவது வாய்ஸ் அவுட் பண்றதுக்கே வந்து பயமா இருக்கு.
அவன் ஆணுன்றதுனால இல்ல, அங்க இஷ்யூ பேஸ்டா இவன் தப்பு பண்ணானா இல்லையா அப்படிங்கறத பாக்குறோம். அவன் ஆணுன்ற ரீசனுக்காகவே அவன் கன்ஃபரன்ட் பண்ணப்பட்ட, கார்னர் பண்ணப்பட்டா அந்த நேரத்துல நம்ம அதை கேட்க தானே செய்யணும். ஆனா இப்படி பேசினாலே இது வந்து ஒரு பெரிய அது ஒரு தப்புன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டை உருவாக்கி வச்சிருக்காங்க. சரி, பேசிக்காக நான் ஒன்று கேட்குறேங்க. இப்போ ஒரு ஆண் ஒரு பெண்ணை காதல் பார்வையில் பார்க்குறாரு, இது என்ன? ஸ்டாரிங் ஈவ் டீசிங் கணக்கில் வருது, ஹராஸ்மெண்ட்ல வருது. இப்போ ஒரு பொண்ணு ஒரு ஆணை அப்படி பார்க்குறாங்க, ரசிக்கிறா அழகா, இது ஏதாவது சட்டத்துக்குள்ளே வருதா? இது புரியுதா? ஏண்டா ஆண் ஒரு பெண்ணை பார்த்தா அது ஈவ் டீசிங்கில், இதுக்கு என்ன ஆதாரம்? அந்த ஆண் வந்து தப்பான இன்டென்ஷனில் தான் அந்த பொண்ணை பார்த்தான், இதுக்குமே ஆதாரம் இல்லை. ஆனால் இதுதான் சட்டம். இன்னைக்கு ஒரு பொண்ணை ஒரு ஆண் வந்து இன்னாப்ராப்ரேட்டாக பார்த்தாரு, அது என்ன இன்னாப்ராப்ரேட்டு, அதுக்கெல்லாம் என்ன விளக்கம்லாம் நமக்கே தெரியல. இத்தனை செகண்ட்ஸ்லாம் வேற இருக்குது, அதான் இத்தனை செகண்ட், இத்தனை மிசிசிப்பி, அத்தனை மிசிசிப்பி, அந்த வெள்ளைக்காரங்க மிசிசிப்பி 1 மிசிசிப்பி 2 மிசிசிப்பி, அது மாதிரி இது என்ன கணக்குன்னே நமக்கு புரியல. ஆனால் இதே ஒரு பெண் பண்ணால் அது தவறே கிடையாது. இதுதான் பேசிக்கா. இப்போ ஒரு ஆண் வந்து ஒரு பெண் மேலே போயிட்டு தப்பக்கட்டின்னு விழுந்துட்டா அது ஒரு குற்றமாக பார்க்கப்படும். அதே வேலையை ஒரு பெண் செஞ்சா என்ன பண்ணுறது? ஸோ இதுதான் இது என்ன எப்படி இந்த அப்போ இப்படி இருக்கிற ஒரு சட்டம் இருக்கிற இடத்துல இது ஆணாதிக்க சமூகம்னு சொன்னால், ஆண்கள் தவறு செய்யும் பொழுது தண்டிக்கப்படுறோம், ஆனால் பெண்கள் தவறு செய்யும் பொழுது அது கேள்வி கேட்கப்படுகிறது, அவ்வளோதான். இது இன்னும் டீப்பாக நம்ம போனோம்னா இன்னும் நிறைய லேயர்ஸில் இது இருக்குது. ரேப் கேசஸ் இதில் எல்லாமே வந்து பெண் ரேப் செய்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே கூட இப்போலாம் புது கேசஸ்லாம் வர இருக்கு. அப்போ அவங்களெல்லாம் என்னன்னு சொல்லி பார்க்குறது, எப்படி நம்ம கணக்கு எடுத்துக்கிறது? போக்சோ சட்டத்தில் பெண்கள்லாம் கைதாகிறாங்க. இப்போ ஸ்டூடெண்ட் இது மாதிரி பண்ணிட்டாங்க, டீச்சர், இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இதெல்லாம் என்ன கணக்கில் எடுத்துக்கிறது என்னன்னே புரியல. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, சட்டம் என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமாக தான் இருக்கணும். ஏன்னா ரெண்டுமே சமமும் சொல்லிட்டா சமம்னு இருக்கணும். இப்போ இந்த அடிப்படையில் பேசிக்காக ஒரு ப்ரொசீஜர் ஒன்று இருக்குல்ல. இப்போ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த பிரச்சனையை வந்து முதல்ல சொல்லணும். சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த நபர் வந்து அப்படி செய்கிறாரு போறாருன்னா தான் அது சட்டப்படி. இல்லை அவர் தப்பான இன்டென்ஷனில் தான் பண்ணுறாருங்கிறது புரிகிற மாதிரியான ஒரு விஷயமா இருந்தாலும் அது பரவாயில்ல. இப்போ டைரெக்டாக அவரோட கண் பார்வையும் முன்பக்கம் இருக்குது, அவர் அந்த பெண்ணோடைய இதில் கையை கான்சியஸாக வந்து தான் பண்ணுறாரு போகிறாருங்கிறது அந்த வீடியோவில் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை சொல்லலாம். இப்போ அவர் பாருங்கள், அவர் கண் பார்வை இருக்குது, அவர் கண் பார்வையில் இருந்துக்கிட்டே தான் அதை பண்ணுறாரு அப்படின்னா அவர் ரொம்ப தெளிவாக, அவர் ஏதோ பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்காரு, அவர் ஏதோ பராக்க பார்த்துக்கிட்டு இருக்காரு, அவரோட கை இப்படி மடக்கியிருக்காரு, இந்த கை மடக்கின கை வந்து அவர் அந்த பொண்ணு மேலே படுது அப்படின்னு உடனே அந்த ஆள் தெரிஞ்சு பண்ணியிருக்கலாம், தெரியாமல் பண்ணியிருக்கலாம். இதை எப்படி நீங்கள் உறுதிப்படுத்துவீங்க? இது போதுமான ஆதாரமா? ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்கிறோம். ஸோ ஒரு பெண் பாதிக்கப்பட்டால் அப்படியே முற்று முழுதாக வந்து ஆண்கள் தவறானவர்கள்னு அந்த இடத்துக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் இனி செயல்படக்கூடாதுங்கிறதான் நம்ம கோரிக்கை. இனியாவது தயவு செஞ்சு ஒரு பெண் வந்து தவறு செய்கிறாங்க அப்படின்னாலும், ஒரு ஆண் தவறு செய்கிறாங்கனாலும் அவங்கள ஆண் பெண்ணுன்னு பார்க்காதீங்க, அவங்கள மனிதர்களாக பார்த்து அவங்களுக்கு 2 பேரையும் சமமாக நடத்துங்கிறதா நான் சொல்கிறேன். ஒரு மனித பெண், ஒரு இது மனித ஆண் அப்படிங்கிற பார்வையில் பாருங்கள். ஒரு ஆண்னா ஒரு ப்ரீ ஜஸ்டிஸாக ஒரு மனசில் அவனை வச்சுக்கிட்டு இப்படி தான் ஆண்கள்னாவே ஹராஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க, பெண்கள்னாவே விக்டிம் தான் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ள போகாதீங்க. இதான் நம்ம சொல்கிறோம். ஒரு கேஸ் பற்றி நீங்கள் பேசிக்க ஞாபகம் இருக்கா? ஒரு பொண்ணு வந்து டெலிவரி பையனை தேவையில்லாம், ஆமாம், கடைசியில் என்னோட மனசு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம், அது ஒரு நடந்துச்சு. எந்த ஊரில் நடந்துச்சு? நார்த்தில் தான் சம்திங். அந்த பையன் டெலிவரி கொடுக்க வந்தவனை போயிட்டு அவன் ஏதோ பிரச்சனை பண்ணி அவன் வந்து இந்த பொண்ணுகிட்ட தப்பாக நடந்துக்கிட்டான்னு சொல்லிட்டு வீடியோ போட்டு அந்த பையனுக்கு ப்ராப்ளம் பண்ணி அப்புறம் கடைசியில் அது வந்து இப்போ அது ஃபேக்காக அந்த பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுச்சுன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே என்ன சொல்லிச்சு, எனக்கு மனசு சரியில்லைன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு மேலே எந்த விதமான கேஸும் இல்லை. இது எப்படிங்க? இது அப்படியே உள்டாவா ஆன் பண்ணியிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? எனக்கு மனசு சரியில்லைங்க அப்படின்னா உள்ள வந்து இருவா, அங்கே மனசு சரியில்லைன்னா வாம்பா வந்து நாங்கள் உனக்கு மனசை சரிப்படுத்துகிறோம், என்னென்ன ட்ரீட்மெண்ட்டாக நாங்கள் கொடுக்குறோன்னு பாருப்பான்னு சொல்லி இழுத்து கொண்டு போய் லத்தி சார்ஜ் பண்ணியிருப்பேன். ஆனால் பொண்ணு செய்யும்போது அப்படியே கண்டுக்காமல். அப்போ இது என்ன மாதிரியான உலகம்? சட்டம்னா எல்லாம் ஒன்றா இருங்க, சமம்னு சொல்லிட்டா ஒன்றா இருங்க, இல்லைன்னா நாங்கள் சமம்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிருங்க. நாங்கள் சமம்லாம் கிடையாது, எங்களை வந்து நீங்கள் தான் பாதுகாத்துக்கணும்னு சொல்லிட்டு இருங்க. ரெண்டும் கிடையாது, சமம், ஆனால் வந்து நாங்கள் வந்து ஒரு படி மேலே போயிட்டு தான் உட்காந்துக்கிட்டு இருப்போம் அப்படின்னா ரொம்ப தப்பு. ஸோ இதை தான் இங்கே சொல்கிறோம். இந்த பொண்ணு மேலே நான் பேசுகிற வரைக்கும் இன்னைக்கு என்னங்க நாள்? இன்னைக்கு டியூஸ்டே. ஸோ நம்ம பேசுகிற டைமில் இன்னும் அரெஸ்ட் பண்ணல. ஸோ என்ன ஏதுன்னு கொஞ்சம் விசாரிக்கிறதுக்கு அரெஸ்ட் பண்ணி விசாரித்து ஒரு முடிவெடுங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். சரி, இது வந்து சினிமாவில் நடந்த ஒரு சீன் மாதிரி இருக்கு பாரு. ஆனால் இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். ஒரே பக்கம் ஆண்கள் தப்பே செய்யலன்னு சொல்ல, பட் இந்த மாதிரி இன்ஸ்டன்சஸ் நடக்கும்போது எப்படி இருக்கணும்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. முக்கியமாக மிக்க நன்றி பாரு. நன்றி.